எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு செம்மையான டைம் டிராவல் பண்ண போறோம். எங்கன்னு கேக்குறீங்களா? சென்னையோட கடற்கரையில கிட்டத்தட்ட 380 வருஷமா கம்பீரமா நிக்கிற செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்குதான். சென்னைன்னு சொன்னாலே பலருக்கும் ஞாபகம் வர்ற விஷயம் இந்த கோட்டையா தான் இருக்கும். ஆனா இது வெறும் ஒரு கட்டிடம் இல்ல, ஒரு பெரிய நகரமே உருவாக காரணமா இருந்த ஒரு இடம். ஆமாங்க. இந்த கோட்டை வெறும் கல், செங்கல்லால் ஆன ஒரு கட்டிடம் மட்டும் அல்ல. பல பேரரசுகளோட எழுச்சி, வீழ்ச்சி, பெரிய பெரிய மாற்றங்கள்னு எல்லாத்தையும் இது பார்த்திருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொரு சுவரும் ஒரு கதை சொல்லும். இந்த கோட்டையோட கதையில ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அதோட 2 முகங்கள் தான். ஒரு காலத்துல பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தோட அதிகார மையமா இருந்த இதே கோட்டை இன்னைக்கு நம்ம ஜனநாயகத்தோட இதயமா, தமிழ்நாடு அரசாங்கத்தோட தலைமைச் செயலகமா இயங்குது. இந்த நம்ப முடியாத மாற்றத்தை பத்தி தான் நம்ம விரிவாக பார்க்க போறோம். சரி, வாங்க இந்த கோட்டையோட கதை எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாப்போம். அது ஒரு 17ஆம் நூற்றாண்டு மசாலா பொருட்களுக்கான வர்த்தக போட்டி உச்சத்துல இருந்த நேரம். அப்போ பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி கோரமண்டல் கடற்கரையில தங்களோட வியாபாரத்துக்கு ஒரு பாதுகாப்பான துறைமுகம் வேணும்னு தீவிரமா தேடிட்டு இருந்தாங்க. அந்த தேடலோட முடிவுதான் இந்த கோட்டை. இந்த வருஷங்களை பாருங்க. 1639ல நிலத்தை வாங்கி கரெக்டா 1644 ஏப்ரல் 23ஆம் தேதி கோட்டையை கட்டி முடிக்கிறாங்க. அந்த நாள் இங்கிலாந்தோட பாதுகாவலரான செயின்ட் ஜார்ஜோட தினம். அதனாலதான் இந்த கோட்டைக்கு செயின்ட் ஜார்ஜ் கோட்டைனே பேர் வச்சாங்க. செம்ம பொருத்தமா இருக்குல்ல? இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நாம பாக்குற சென்னை நகரமே இந்த கோட்டைய மையமா வச்சுதான் வளர்ந்துச்சு. அப்போ கோட்டைக்கு உள்ள இருந்த பகுதி ஐரோப்பியர்களுக்கான வெள்ளை நகரம்னும், வெளியே இந்தியர்கள் வாழ்ந்த பகுதி கருப்பு நகரம்னும் பிரிக்கப்பட்டிருந்தது. அந்த காலத்துல இருந்த அந்த நிற பாகுபாடு அந்த நகர அமைப்பிலேயே தெரிஞ்சிருக்கு பாருங்க. இதுதான் சென்னையோட முதல் நகர வடிவமைப்பு. இந்த கோட்டை வெறும் வியாபாரத்துக்காக மட்டும் கட்டப்படல. அதுக்கு இன்னொரு முக்கியமான வேலையும் இருந்துச்சு. அந்த காலத்துல ஐரோப்பிய சக்திகளுக்குள்ள இந்தியாவை பிடிக்க பெரிய போட்டியே நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ 17ஆம் மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகள்ல நடந்த போர்கள்ல இது ஒரு முக்கியமான இராணுவ தளமா மாறிச்சு. 6 மீட்டர் யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 20 அடி உயரம். எதிரி படைகள் அவ்ளோ சீக்கிரத்துல உள்ள நுழைய முடியாதபடி எவ்ளோ பிரம்மாண்டமா, எவ்ளோ பாதுகாப்பா இந்த சுவர்களை எழுப்பியிருக்காங்க. இதுவே கோட்டையோட இராணுவ முக்கியத்துவத்தை நல்லா சொல்லுது. கதையில ஒரு ட்விஸ்ட். பிரிட்டிஷ்காரங்களோட கோட்டைய அவங்களோட பரம எதிரியான பிரெஞ்சு படைங்க 1746ல கைப்பற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் இந்த கோட்டை பிரெஞ்சுக்காரங்க கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. இந்த அனுபவத்துக்கு அப்புறம் தான் பிரிட்டிஷ்காரங்க உஷாராகி கோட்டையை இன்னும் பல மடங்கு பலப்படுத்தினாங்க. சரி, போதும் வெளியிருந்து பார்த்தது. வாங்க இப்போ கோட்டைக்குள்ள ஒரு வர்ச்சுவல் டூர் போலாம். அந்த பழமையான வாசல்களுக்குள்ள நுழைஞ்சு உள்ள என்னென்ன அதிசயங்கள் இருக்குன்னு நாமளே பாப்போம். வாங்க. கோட்டைக்குள்ள போனதும் நம்ம கண்ணுல படுற ஒரு முக்கியமான இடம் இந்த புனித மேரி தேவாலயம். இது சாதாரண சர்ச் இல்ல, ஆசியாவிலேயே ரொம்ப பழமையான ஆங்கிலிக்கன் தேவாலயம் இதுதான். இதோட கூரைய வெடிகுண்டால கூட தகர்க்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா கட்டியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, ராபர்ட் கிளைவ், ஏல் யூனிவர்சிட்டியோட நிறுவனர் எலிஹூ ஏல் மாதிரியான பெரிய பெரிய ஆட்கள் சம்பந்தப்பட்ட ஒரு வரலாற்று சின்னம் இது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது கோட்டை மியூசியம். ஒரு காலத்துல மெட்ராஸோட முதல் பேங்கா பொதுக்கூட்டங்கள் நடக்கிற இடமா இருந்த இந்த கட்டடம் இன்னைக்கு உள்ள பல வரலாற்று புதையல்களை பாதுகாத்து வைக்குது. அப்படி என்னதான் புதையல் உள்ள இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இங்க பாருங்க, ராபர்ட் கிளைவ், காரன்வாலிஸ் பிரபுவோட ஒரிஜினல் கையெழுத்து போட்ட கடிதங்கள், திப்பு சுல்தான் கிட்ட இருந்து ஜெயிச்ச பீரங்கிகள், அப்புறம் அந்த கம்பீரமான 14.5 அடி காரன்வாலிஸ் சிலை. இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளும் நம்மள நேரா அந்த காலத்துக்கே கூட்டிட்டு போகுது. இந்த கோட்டையோட கதை வெறும் காலனித்துவத்தோட முடியல. 20ஆம் நூற்றாண்டுல இதோட முகம் மொத்தமா மாறுச்சு. ஒரு காலத்துல அடக்குமுறையோட சின்னமா இருந்த இதே இடம் விடுதலையோட அடையாளமா மாறினதுதான் பெரிய ஆச்சரியம். இந்திய சுதந்திர போராட்டம் தீவிரம் அடைஞ்சப்போ இந்த கோட்டையை சுத்திதான் பல போராட்டங்கள் நடந்துச்சு. வருஷக்கணக்கா அதிகாரம் செஞ்ச பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான குரல்கள் இங்கதான் ஓங்கி ஒலிச்சுது. அப்புறம் அந்த வரலாற்று நாள் வந்துச்சு, ஆகஸ்ட் 15, 1947. பல வருஷமா பறந்துட்டு இருந்த பிரிட்டிஷ்காரங்களோட யூனியன் ஜாக்கொடி இறக்கப்பட்டு நம்ம சுதந்திர இந்தியாவோட மூவர்ண கொடி தமிழ்நாட்டுல முறையா இந்த கோட்டை மேலதான் பட்டொளி வீசி பறந்துச்சு. நினைச்சு பாருங்க, அது வெறும் கொடி மாற்றம் இல்ல, ஒரு சகாப்தத்தோட மாற்றம். அன்னைக்கு பிரிட்டிஷ் ஆளுநர்கள் ஆட்சி செஞ்ச அதே கட்டிடங்கள்ல தான் இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம சட்டமன்றமும் முதலமைச்சர் அலுவலகமும் செயல்படுது. இதுதான் இந்த கோட்டைய ஒரு உயிருள்ள வரலாற்று சின்னமா மாத்துது. வரலாறு இங்க இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கு.
பாத்தீங்களா, ஒரு வியாபார மையமா ஆரம்பிச்சு ஒரு பெரிய ராணுவ தளமா மாறி இன்னிக்கு நம்ம ஜனநாயகத்தோட கோவிலா நிக்குது இந்த கோட்டை. எப்பேற்பட்ட ஒரு பயணம்! அதனால நாம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வெறும் சென்னையோட பிறப்பிடம் மட்டும் இல்ல, அது கடந்த காலமும் நிகழ்காலமும் கைகோர்க்கிற ஒரு அற்புதமான இடம். வரலாறு இங்க வெறும் பாடப்புத்தகத்துல இல்ல, நம்ம கண் முன்னாடி நடந்துட்டு இருக்கு. சோ அடுத்த தடவை சென்னைக்கு வந்தா இல்ல சென்னையில இருந்தா கண்டிப்பா இந்த இடத்துக்கு ஒரு விசிட் அடிங்க. அந்த பிரம்மாண்டமான சுவர்களுக்கு நடுவுல நடக்கும்போது, அந்த கம்பீரத்தை உணரும்போது நீங்க நிஜமாவே கால பயணம் செஞ்ச ஒரு அனுபவத்தை பெறுவீங்க. என்ன, அந்த வரலாற்று பயணத்துக்கு நீங்க தயாரா?